ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். நம்ம இந்த காட்டன் சாரிக்கான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கான்ட்ராஸ்டான கலர் தான். இது காட்டன் சாரி தான். இது ஃபுல்லாக ப்ளைனாக இப்படி தான் இருக்கும். பார்டர் மட்டும் தான் இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், ப்ளவுஸும் அதே சேம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும் இந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் ஸ்லீவ் தான். இதுக்கு மட்டும் மிஷின் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு எதுவும் கொடுக்கல. நெக்குக்கு மட்டும் எதனா சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணலான்னு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்லீவுக்கு கொடுத்துருக்கா போல் த்ரெட்டு மட்டும் வச்சு இப்போ நெக்குக்கு எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இது சாரியோட கலர்லேயே ஜரி த்ரெட், இதுவும் சேம் தான். ஜரி த்ரெட் 2 லைன் கொடுத்துருக்கேன். கோல்டு கலர் இந்த கலர் கொடுத்துட்டு இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி சுற்றிலும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ இதே சேம் கலர் இங்கேயும் ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். இது போல் ஜரி த்ரெட் தான் இந்த கலரில் நான் கொடுத்துருக்கேன். இது போல் உங்ககிட்ட இல்லைன்னா சில்க் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப மெலிசாக இருக்குன்றதால நான் 2 த்ரெட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது போல் யூஸ் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வரும். அது கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 த்ரெட்டாக கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இது 2 த்ரெட்டாக கொடுக்கும்போது நம்ம பார்த்து தான் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ இது 2 லைன் கொடுத்துட்டு ஜரி த்ரெட்டும் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது உள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் இல்லையா இந்த ஸ்டிச்சு. இது இப்போ நான் என்ன ஸ்டிச் கொடுக்க போகிறேன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இது நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச்லாம் போடுவோம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த ப்ளவுஸில் இன்புட் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே ஜிக்ஸ் கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே கொடுத்ததுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே கீழே வரணும். குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் வரும்போது மேலே வரணும். இந்த ஸ்டிச்சு நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் இப்போ தான் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கீங்கன்னா இந்த ஸ்டிச்சை உங்கள் ப்ளவுஸ்லேயே போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த 2 சைட்ஸும் ஓகேவாக இருந்தால் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 7 வரும், இந்த பக்கம் ஒரு 7 வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம இதே போல் கிராஸ் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இதே போல் தான் இப்போ இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்க லைனுக்கு கீழ் லைனில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு இதுக்கு மேல் லைனில் கொடுக்குறோம் கிராஸாக. இப்படி பண்ணும்போது தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இதே போல் தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் த்ரெட் ஒர்க் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியே விட்டாலும் விட்டுடலாம். இதுக்கப்புறம் நான் இங்கே சின்னதாக ஜரி த்ரெட் வச்சு ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் மட்டும் இங்கே கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கீழே இங்கே ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் இப்படி கிட்ட பண்ணிவிட்டு நடுப்புற ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே சென்டரில் ஒரு லாக் போட்டுட்டு ஒரே ஒரு சுகர் பீட்ஸ். உங்களுக்கு சென்டரில் ஸ்டோன் ஒட்டினாலும் ஒட்டலாம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்தாலே இது நல்லாயிருக்கும் பார்க்க. இப்படி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இங்கே கிட்ட போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இதே போல் வேணும்னாலும் விட்டுடலாம், இல்லை இது போல் வேணும்னாலும் அங்கங்கே பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் சுகர் பீட்ஸ் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கலர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ரொம்ப சில்க் த்ரெட் வச்சு தான் நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சாரீ கான்ட்ராஸ்டாக கலர் இந்த கோல்டு கலரில் இந்த கலர் வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோனில் எப்படி இருக்குது தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் கான்ட்ராஸ்டாக. இதை கொடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இழுத்து இப்படி கொடுங்க. இப்போ இதே போல் தான் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஸ்லீவ் டிசைன் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இது. ஓனாக சாரீ கூடவே அட்டாச்சு ப்ளவுஸ் வந்தது. ரன்னிங் மெட்டீரியல் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் மட்டும் நம்ம நெக்கில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இதை கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் அப்படியே வேணுனாலும் இது போல் வந்ததுன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் டிசைனும் முடிச்சாச்சு. இது எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே நான் பார்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன், இங்கே இதே சேம் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெக்குக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே போல் இங்கே கீழே பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது போல் இருக்குன்னா இதையும் ஹைலைட் பண்ணலாம் மாதிரி பண்ணிக்கலாம். பீட்ஸ்லாம் வேணும்னா பீட்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இதான் ஸ்லீவ் டிசைன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சில்க் த்ரெட் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.